நகைக்கடன் தள்ளுபடி வெளியாக இருக்கும் முக்கிய அறிவிப்பு. பெண்கள் ஹாப்பி. சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என 5000 ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. இது பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. இப்படி இருக்கையில் கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன் விவரங்களை தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கிறது. இதன் மூலம் விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சாமானிய மக்களுக்கு அவசர நேரத்தில் உதவுவது தங்க நகைகள் தான். இதற்காகத்தான் பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்குகிறார்கள். ஒரு சின்ன மூக்குத்தியாக இருந்தாலும் அதை பவுனில் போட வேண்டும் என்று நினைப்பது இதற்காகத்தான். ஆனால் சமீப நாட்களாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்திருக்கிறது. எனவே நகையை அடகு வைக்கவே மக்கள் பயப்படுகின்றனர். அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் போய்விடுமோ, கையில் இருக்கும் குண்டுமணி தங்கத்தையும் இழக்க நேரிடுமோ என அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானம் வைத்தால் அதன் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதுதான். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது. 6000 கோடி மதிப்புள்ள கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் சுமார் 4500க்கும் மேற்பட்ட தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் மக்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றிருக்கின்றனர். இந்த முறையும் 5 பவுன் அளவிற்கு அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. இதற்காக 4904 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதனால் சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்தனர். இப்படி இருக்கையில் இந்த முறையும் கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியாகுமா என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.